அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு எம்பிபிஎஸ் படிப்பை பற்றியும் ஒவ்வொரு ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்லையும் சில தகவல்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான நாள், நேத்தையிலிருந்து எல்லாருமே ஒரு எம்சிசி வெப்சைட்டை ஒரு 100 தடவைக்கு மேலே ப்ரௌஸ் பண்ணி பார்த்துருப்போம். எப்படியாவது ஒரு சீட் மேட்ரிக்ஸ் வந்துடாதா, அப்படி சீட் மேட்ரிக்ஸ் வந்த பிறகு நமக்கு இருக்கிற இடங்களை தெரிஞ்சிடாதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் எல்லாரும் பார்த்துட்டே இருந்திருப்போம் இல்லையா? ரைட். எனிவே, இப்போ அதுக்கு சொல்யூஷன் வந்துருச்சு. ஈவினிங் ஒரு 5 to 6 o'clock போல் அவங்க அஃபிஷியலாகவே வந்து ஒரு சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒருவேளை டிலே பண்ணுறதுக்கான கண்டிப்பாக காரணங்கள் இருந்திருக்கும். மேபி ஏதாவது ஒரு கல்லூரி வர மாதிரியான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அந்த பர்பஸ்னால என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க டிலே பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அது அவங்க வந்து நியூ கோர்சஸ் ஆடுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நியூவாக 2 காலேஜ் வந்து 2 காலேஜ் ரைட் 3 காலேஜ்னு வச்சுக்கலாமே. பிடிஎஸ் 2 எம்பிபிஎஸ் காலேஜ், மொத்தம் 3 காலேஜ் தெலுங்கானாவில் இருக்கிற மல்லாரெட்டி காலேஜ். சரிங்களா? ஸோ அதையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கான 17 கல்லூரிகளுடைய டீம்டு யூனிவர்சிட்டியோடைய சீட் மேட்ரிக்ஸ் பற்றி நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இந்த டீமில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். மக்கள் நிறைய மாணவர்கள் தேடி வந்து பார்க்குறாங்க. எனக்கு குழப்ப மனநிலை இருக்குது, நான் எடுக்கலாமா வேண்டாமா, இல்லை டிஎன் மெடிக்கல் என்ன மீட் அவுட் ஆகுமா, இல்லை பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில் மீட் அவுட் ஆகுமா, ஒரு கன்ஃபியூஷன் டைலமா சுச்சுவேஷனில் இருக்கிறேன், எதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு வராங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இதை எடுத்து சொல்லிகிட்டே இருக்கிறோம். ரைட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்கு டீம்டு யூனிவர்சிட்டியோடைய சீட் மேட்ரிக்ஸ். ஸோ அதாவது விர்ச்சுவல் வேக்கன்சினா என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கிளியர் வேக்கன்சி லைக் ரியல் வேக்கன்சி என்ன அப்படின்றத பார்க்கலாம். விர்ச்சுவல் வேக்கன்சி எப்போதுமே நம்ம கவுண்டபிளாக எடுத்துக்க முடியாது, ஆனால் கவுண்டபிளாக எடுத்துக்கணும். சரிங்களா? ஒரு 50% கவுண்டபிளாக எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இல்லைனா அவங்க வந்து கண்டிப்பாக விர்ச்சுவல் வேக்கன்சி இது ஹோல்டு த சீட், ஒரு சீட்டை தக்க வச்சுக்கிறாங்க, சீட்டை கையில் வச்சுக்கிறாங்க. அப்போ அது ரியல் வேக்கன்சி கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு கல்லூரிக்கு என்ன பண்ணலாம், சீட்டு அப்கிரேடேஷன் ஆகலாம், வேற ஒரு கல்லூரியில் இருந்து இன்னொரு கல்லூரிக்கு போகலாமே தவிர புதுசாக ரியலாக ஒரு வேக்கன்சி கிரியேட் ஆகவே இல்லை. ஒருவேளை அவருக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்கிறாரு, அந்த காலேஜ் அவர் கிடைக்கவே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஓல்டு காலேஜோட சீட்டை ரீடைன் தான் பண்ணுமே தவிர அது வெக்கேட் பண்ணாது. ஸோ விர்ச்சுவல் வேக்கன்சின்றது தட் இஸ் நாட் ஏ ரியல் வேக்கன்சி. உண்மையாலுமே ஒரு சீட் வேக்கண்ட் கிடையாது. அவங்க இன்னொரு இடத்துக்கு மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாறுவதாக இருந்ததுன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 காலேஜ் சாய்ஸ் வைக்கிறாங்க, ஆல்ரெடி ஒரு கல்லூரியில் சீட்டை ரீடைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க, இன்னொரு காலேஜ் தாண்ட போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சீட்டு வெக்கேட் ஆகாது. சரிங்களா? இல்லைனா ஓல்டு காலேஜ் ரீடைன் ஆகும், இல்லை நியூ காலேஜ் அப்கிரேட் ஆகும். ஸோ அப்போது விர்ச்சுவல் வேக்கன்சி இஸ் நாட் ஏ ரியல் வேக்கன்சி. ரைட். ஸோ விர்ச்சுவல் வேக்கன்சியில் நான் எடுத்திருக்கிற ரிப்போர்ட் ஒன்றும் பெருசாக எனக்கு பயனுள்ளதாக தெரியவில்லை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 558 மொத்தமாக 17 கல்லூரிகள், தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இருக்கிற 17 கல்லூரிகள் 558 இடங்கள் வந்து விர்ச்சுவல் வேக்கன்சியாக நம்ம பார்க்குறோம். பட் அது ரியல் வேக்கன்சி என்னால் கன்சிடர் பண்ண முடியல. பட் எனிவே அதுவும் ஒரு வேக்கன்சியாக கன்சிடர் பண்ணுறதா நீங்கள் எடுத்துக்கோங்க. ரைட்டா? பட் ஆனால் அது ரியல் வேக்கன்சி கிடையாது. சார் கிளியர் வேக்கன்சி மட்டும் தான் நம்மளுடைய ரியல் டைம் வேக்கன்சி. சரிங்களா? கிளியராக எனக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அதுதான் நம்மளுடைய உண்மையான வேக்கண்ட் சீட்டாக நான் கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா அதெல்லாம் ரிப்போர்ட்டே பண்ணலை. பேரண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு அலாட் ஆனிச்சு, ஆனால் ரிப்போர்ட்டே பண்ணல. அவங்க ரிப்போர்ட்டே பண்ணலன்னா அது ரியல் வேக்கன்சி. ஸோ அதை தான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஸோ கிளியர் வேக்கன்சி ரவுண்ட் 2ல் ஒவ்வொரு கல்லூரியில் என்ஆர்ஐ கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி என்னென்ன சீட்ஸ்லாம் வேக்கண்ட் இருக்குது, எவ்வளோ சீட் இருக்குது, இங்கே இருக்குது என்ன நடந்திருக்கு அப்படின்றத பற்றி நம்ம சரியாக சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ முதல்ல ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் நம்பர் 1, அதாவது என்ஆர்ஐயில் ஒரு 8 சீட்டும் கிளியர் வேக்கன்ட்ல 32 சீட்டும், மொத்தம் 40 இடங்கள் வேக்கன்ட் இருக்கு. சவிதா மெடிக்கல் காலேஜில் என்ஆர்ஐ வேக்கன்ட் கிடையாது, 41 சீட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணலை. சரிங்களா? ஸோ 31 விர்ச்சுவல் வேக்கன்சி இருந்தால் 41 சீட் ரிப்போர்ட் பண்ணலை. ஸோ அதை வேக்கன்சியாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் 63 இடங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணல. அவங்களும் 280 இடங்கள் இருக்குது. அப்போது 250 இடங்கள் இருக்குது. அப்போ 190 மாணவர்கள் வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? அப்போ கிட்டத்தட்ட ஒரு 80% ரிப்போர்ட்டட். ஸோ ரிப்போர்ட்டட் பர்சன்டேஜ் நம்ம எல்லாருமே எப்போதும் பார்க்கணும். ஸோ ரிப்போர்ட்டிங் பர்சன்டேஜ் மேபி அவங்க 25 lakhs ஃபீஸ் கட்டி ரெடியாக ஜாயின் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கிறாங்க, ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வேகன்சிஸ் 64 என்ஆர்ஐயோட ஒரே ஒரு சீட்டோட சேர்த்து. அடுத்து செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ் மொத்தம் 250 இடங்களில் 46 வேக்கன்ட். அப்போது 204 சீட் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ஆர்ஐ சீட்ஸ் கிடையாது. 204 சீட் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, 46 சீட் வந்து வேக்கண்ட். சரிங்களா? அதே போல் பாலாஜி மெடிக்கல் காலேஜ் 250 சீட் இருக்குது. ரியல் வேக்கன்சினா 68, 7 சீட் வந்து என்ஆர்ஐ சீட்டு. ஏன்னா என்ஆர்ஐ அவங்க மொத்தமாகவே 7 சீட் தான் டிக்ளேர் பண்ணாங்கன்னு எனக்கு ஒரு ஞாபகம். ஸோ மொத்தமாக 75 இடங்கள். சரிங்களா? அடுத்து வந்து மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் 82 இடங்கள் வந்து வேக்கண்டாக வந்து ரிப்போர்ட்டே பண்ணலை.
அது இல்லாமல் என்ஆர்ஐயில் ஒரு 38 சீட் இருக்குது. மொத்தமாக 120 இடங்கள் இருக்குது நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போனா 50% ஸ்டூடெண்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க மீனாட்சி மெடிக்கல் காலேஜில். சரிங்களா? ரைட். ஏசிஎஸ்ல 83 இடங்கள் வேக்கண்டு, 38 என்ஆர்ஐ சீட்டு, மொத்தமாக 121 இடங்கள். ஸோ 50% சீட்ஸ் ஆர் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. விநாயக மிஷன் கிருபானந்த வாரியா ரைட், சேலமில் 150 இடங்கள் கொண்ட இடம் காலேஜ், 47 இடங்கள் இருக்குது. அப்போ 103 மாணவர்கள் வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரைட். ஜாயினே பண்ணிட்டாங்க, ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம். சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம், ரொம்ப அதிகமாக வேக்கண்ட் எப்போதும் எதிர்பார்ப்போம். ஸோ இப்போ வந்து 138 இடங்கள், அப்போது 112 இடங்கள் வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போது 21 லட்சம் டியூஷன் ஃபீஸ் கட்டி இவ்வளோ மாணவர்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்கன்றதை நம்ம அதில் பார்க்குறோம். ஒரு புள்ளி விவரம். சரியா? ஸோ அதே போல் சத்யசாய் முடிச்சுட்டு லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ். ஸோ ரியல் வேக்கன்சிஸ் 150 சீட் அலாட் பண்ணாங்க. ஒரு 22 சீட் வச்சுக்கோங்களேன். இது போக மீதி சீட்டை வந்து ஜென்ரல் சீட் அலாட் பண்ணாங்க. அதில் மொத்தம் 30 மாணவர்கள் ரிப்போர்ட் பண்ணலை. சரிங்களா? ஸோ மொத்தம் வந்து என்ஆர்ஐயில் ஒரு 21 வேக்கண்ட் இருக்குது. மொத்தமாக 51 இடங்கள் இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாரத் மெடிக்கல் காலேஜ் 155 என்ன இடம் இதுவும் கொடுக்கப்படலை. ஸோ மொத்தம் 95 மாணவர்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ வேக்கண்ட் வந்து 55 இடங்கள். ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ மொத்தம் 50 இடங்கள் வந்து வேக்கண்டாக இருக்குது. அப்போ 100 இடங்கள் ஃபில்லாக இருக்குது. 5 சீட்ஸ் வந்து என்ஆர்ஐயில் மொத்தம் 55 இடங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் நியூ காலேஜ் இருந்தாலும் அவருடைய டோட்டல் ரெஸ்பான்ஸ் வந்து 94 மாணவர்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. 56 இடங்கள் வேக்கண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 56 சீட்டு வேக்கண்ட் இருக்கு. சரிங்களா? அதே போல் மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் பாண்டிச்சேரி, ரொம்ப ஹையஸ்ட் ஃபீஸாக தான் நம்ம பார்த்தோம். இருந்தாலும் கூட அந்த கல்லூரியில் வந்து 92 இடங்கள் ரிப்போர்ட் வெயிட்டிங்கில் இருக்குது, ஜாயின் பண்ணலை. 20 இடங்கள் வந்து என்ஆர்ஐலையும், மொத்தம் 112 இடங்கள் வந்து வேக்கண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து ஆறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் 68 இடங்கள். சரிங்களா? ஸோ ஆறுபடை வீடு பாண்டிச்சேரியில் இருக்கிற ரெப்யூட்டட் காலேஜ். ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 72ங்களா 80, ஸோ 90 அது மாதிரி அந்த ரேஞ்சில் 68 சீட்டு வரைக்கும் வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணலை. 68 மாணவர்கள் ரிப்போர்ட் பண்ணல. அவங்க என்ஆர்ஐ சீட்டில் எதுவும் டிக்ளேர் பண்ணலை. ஸோ 68 மாணவர்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணலன்ற அர்த்தம். சரிங்களா? அடுத்து லக்ஷ்மி நாராயணா பாண்டிச்சேரியில் 250 இடங்களை கொண்ட பிஜி கோர்ஸ்லாம் இருக்கிற பெரிய காலேஜ். அதில் பார்த்தீங்கன்னா 106 சீட்ஸ் ஆர் வேக்கண்ட். ஸோ அப்போ கிட்டத்தட்ட 106 சீட் நம்ம வேக்கண்ட் சொல்கிறோம் இல்லைங்களா? அங்கே ரிப்போர்ட் ஆன கேண்டிடேட் 144 இருக்கலாம். ஸோ 250 இடங்களில் 144 மாணவர்கள் சேர்ந்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60% வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். வேக்கண்ட் வந்து 106 இடங்களாக இருக்குது. அதே போல் அடுத்து விநாயக மிஷன் காரைக்கால் பாண்டிச்சேரியில் ஸோ 72 சீட்டு வேக்கன்ட் சொல்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 80 மாணவர்கள் 80 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 72 சீட்ஸ் வந்து வேக்கன்ட். ஸோ கிட்டத்தட்ட வந்து என்னுடைய அனலைசஸ் படி நான் ஃபைனலாக சொல்ல வர்றது என்னென்னா, கிட்டத்தட்ட நம்மள்ட்ட இருக்கிறது 3550 இடங்கள். சரிங்களா? அதில் எனக்கு வேக்கன்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1267. அப்படி பார்க்குற பட்சத்தில் கிட்டத்தட்ட 65% மாணவர்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. மேபி அப்கிரேடேஷன் போனவங்கனாலும் சீட்டை ஹோல்டு பண்ணி தான் அப்கிரேடேஷன் போகிறாங்க. அவங்க ரெசிக்னேஷன் பண்ணல, யூ ஹோல்டு த சீட். ஓகே, சீட்டை பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அப்கிரேடேஷன் ஆகும். அப்போ 65% நார்மலாக டீம்டு யூனிவர்சிட்டியோடைய என்னோட அனுபவத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 100% அலாட் ஆகும். அலாட்மெண்ட்டில் பிரச்சனை இருக்காது. ஆனால் ரிப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 40% to 35 to 40%, ஸோ 50 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ரிமைனிங் எல்லாமே ஓரளவு 50%. டாப் காலேஜில் நான் கால்குலேட் பண்ணல, என்டையர் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படி கால்குலேட் பண்ணும்போது, அப்படி பார்க்கும்போது இந்த வருடம் இந்த கவுன்சிலிங்கில் ஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கேண்டிடேட்டு நிறைய மார்க் எடுத்து இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்து கிட்டத்தட்ட அது உயர்ந்து 65% மாணவர்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்கன்றத புள்ளி விவரம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். ஸோ அந்த 35% மட்டும்தான் வேக்கண்ட் இருக்குது. செகண்ட் ரவுண்டில் அந்த 35% வேக்கண்ட் 10% கூட ஆகலாம், இல்லை 20% வந்து நிற்கலாம். ஸ்டே வேக்கன்சி வரைக்கும் பெருசாக சீட் மாற்றங்கள் எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நம்ம பார்க்கப்படலை. ஸோ அதனால் எல்லாருக்கும் அவேர்னஸ் இருக்குது. ஸோ 2வது ரவுண்டு கவுன்சிலிங் வந்தாச்சு, எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ நான் ஃபைனல் ரிவைஸ் பண்ணிடுறேன். 35% சீட்ஸ் ஆர் வேக்கண்ட், 65 சீட்ஸ் ஆர் ஃபில்ட் அண்ட் ரிப்போர்ட்டட். சரிங்களா? ரவுண்ட் 2 வேக்கன்சி காலேஜ் வைஸாக நான் சொல்லிட்டேன். ஸோ பி அவேர். உங்களுக்கு இந்த ப்ராசஸிங், சார் நான் டிஎன் மெடிக்கலில் இருந்தேன், இல்லை சென்டாக்கில் இருந்தேன், நான் ஒரு 550 மார்க் 520 மார்க் எடுத்திருக்கிறேன்,
இது வரைக்கும் வந்து ஒரு பதட்டம் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. திடீர்னு எனக்கு ஒரு ஞாபகம், சரி டீமில் கலந்துக்கலாமா, எனக்கு பற்றி அது பெருசாக தெரியாது, அவேர்னஸ் கிடையாது, பட் நான் கலந்துக்கணும் அப்படின்னா இமீடியட்டாக ஒரு ஒரு கனெக்டிவிட்டி எடுத்து நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டு ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி வந்துருங்க. ஒரு சீட்டை தக்க வச்சுக்கோங்க. ஒரு பார்டர் லைனில் இல்லை, ஒரு சேஃப் ஜோனில் கிடையாது. பாண்டிச்சேரினா எனக்கு ஒரு 400 மார்க் இருக்கணுன்றது எனக்கு என்னோட அனலைசிஸ் சொல்லுது. தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டானா கிட்டத்தட்ட வந்து ஒரு 535 மார்க் சொல்கிறாங்களா, 525 மார்க் வரைக்கும் சார், அதுக்கு கூட நான் ஒரு 20 லட்சம் பணம் கட்டினா தான் அதை படிக்க முடியுது. அப்படி பார்க்குற பட்சத்தில் நீங்கள் ஏன் வந்து ஒரு 20 லட்சம் தான் நம்மளோட மதிப்பே, அவ்வளோ வந்து 20 லட்சம் தான். இப்போ இதுலேயே ஏதாவது குறைக்க வாய்ப்பு இருக்கா, சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கா, என்னோட மார்க் இதுதான், இந்த மாதிரி ஒரு பெரிய குழப்ப நிலை இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இமீடியட்டாக ஒரு கவுன்சிலரையோ மீட் பண்ணி அவங்கள்ட்ட இன்பர்சனாக உட்காந்து அதை கேட்டு நான் எங்கே போனால் சீட்டு வாங்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிக்காமலே இன்னும் இருக்காதீங்க, ரைட்? ஜென்ரலாக இங்கே இருக்கிற பேரண்ட்ஸோட மனநிலை, ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை, எனக்கு வந்த பேரண்ட்ஸோடைய ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்பார்ப்பு எப்படி வந்து சீட் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களோ, அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டுலாம் நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா புவனேஸ்வரில் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்னு கேம்பஸ் 1 கேம்பஸ் 2 2 இருக்குது. கேம்பஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 22 லட்சம் டியூஷன் ஃபீஸ் பர் இயர், சரிங்களா? 4.5 வருஷம் தான் டியூஷன் ஃபீஸ் கட்டணும். இந்த வருஷம் புதுசாக ஒரு காலேஜ் கொண்டு வந்தாங்க, அது வந்து 4.5 வருஷம் தான் டியூஷன் ஃபீஸ். காலேஜோட ஃபீஸ் 15 லேக். ஸோ 15 லேக் இன்ட்டு 4.5 இயர்ஸ், கிட்டத்தட்ட பட்ஜெட் ரொம்ப கம்மி. ஸோ நமக்கு வந்து ஈஸியாக ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்துடலாம். அந்த காலேஜோட கட் ஆஃப் எவ்வளோ திரும்ப இருந்தது, மினிமம் 525 மார்க் மேலே. ஸோ 525 மார்க்குக்கு மேலே இருந்தால் தான் நம்மளால் சீட்டே வாங்க முடியுன்ற கட்டாயம். ஸோ ஒருவேளை இப்போது ஃபஸ்ட் ரவுண்டு எல்லாரும் அதிக மார்க் எடுத்தவங்க அந்த காலேஜ் எடுத்துட்டாங்க, ரிப்போர்ட் பண்ணாமல் போகணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பேர் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு 33 சீட் தான் வேக்கண்ட். 112 சீட் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, 112 சீட் வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜாயின்டே பண்ணியிருக்கிறாங்கன்றப்போ இங்கே இருக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை விடக்கூடாது, சீட்டை தக்க வச்சுக்கணும், நாம் எம்பிபிஎஸ் படிக்கிறதுலேருந்து வெளியில் போயிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. காம்படிஷன் லெவலில் வெரி வெரி ஹை, இன்னமும் அந்த புரிதல் இருக்கணும். அப்புறம் வந்து மெயினாக நம்ம பார்க்குறது ஒரு 500 மார்க் ரேஞ்சில் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் நான் ஒரு 18 லட்சம் 19 லட்சம் கட்டி தான் படிக்கணும் இங்கே எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ 500 மார்க்குக்கு மேலே இருக்கேன். நான் தான் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் நிறைய சொல்லியிருக்கிறேன், நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறேன். இங்கே மட்டும் படிக்கணும்னு நினைக்கிறத விட மற்ற மாநிலங்களில் படிக்கிறத பற்றி யோசிங்க. தாராளமாக அதுக்கு நான் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கிறேன். வந்து என்னோட மார்க் இதுதான் சார், என்ன இந்த மாதிரி ஒரு கல்லூரியில் எனக்கு பொருத்தமாக இருக்குமா, என்னால் ஒரு வருஷத்துக்கு ஒரு 11 லட்சம் 12 லட்சம் கட்ட முடியும், இன்க்ளூடிங் ஹாஸ்டல்லாம் ஒரு 14 லட்சம் கட்ட முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தால் உடனே அதை பார்த்து பயன்படுத்தி அட்மிஷன் வாங்கிக்க முயற்சி பண்ணுங்க. நம்ம ஒரு ரவுண்டு தான் கடந்துருக்கிறோம், இன்னும் 3 ரவுண்டு கவுன்சிலிங் இருக்கு. இப்பவே நீங்க பிளான் பண்ணீங்கன்னா கடைசியில் வந்து ஒண்ணுமே பிளான் பண்ண முடியாது, ஆனால் கடைசியில் இருக்காது. எல்லாரும் பார்த்தவங்க கிடைச்சவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சிக்கிட்டோம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி போய் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பி அவேர், சரிங்களா? ஸோ நியூ மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து மல்லாரெட்டி தெலுங்கானாவில் 2 காலேஜ் வந்துருக்கு. ஒன்று உமன்ஸ் காலேஜ், ஒன்று கோயெட்டு. 2 காலேஜ்லையுமே 200 சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஏற்கனவே இந்த காலேஜ் வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்டோடைய செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் இருந்த காலேஜ். அவங்க இந்த வருஷம் டீம்டு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணி டீம்டு டு பி யூனிவர்சிட்டி அப்படின்ற மாதிரி மாறி இருக்கிறாங்க. இட் இஸ் நாட் ஏ நியூ காலேஜ், ஓகே? டீம்டு கேட்டகரிக்கு ஒரு வேலை நியூ காலேஜாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது பழைய மெடிக்கல் காலேஜ், ஈவன் பிஜி கோர்ஸ்லாம் இருக்கிற பழைய காலேஜாக பார்க்குறோம். அதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கோயெட் காலேஜ் வருஷத்துக்கு 19 லட்சம் அப்படின்றதையும், உமன்ஸ் காலேஜ் வந்து வருஷத்துக்கு 18 லட்சத்துக்கும் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க எம்பிபிஎஸ் கோர்ஸை, 200 கோர்ஸ் வரைக்கும். ஸோ பி அவேர். லாஸ்ட் மினிட்ல நான் ஒன்று கவர் பண்ணாலும் டீம்டு யூனிவர்சிட்டியில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கவுன்சிலிங்கோட ப்ரொசீஜர்லாம் பார்த்து உங்களுக்கு சீட்டு கிடைச்சா ரிப்போர்ட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா 2 லேக் பெனால்ட்டி இருக்குது. இது மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும். தெரியவே இல்லையா, ஒன்றும் பண்ணாதீங்க, ஒரு கால் பண்ணுங்கள், என்கிட்ட கேளுங்க, இல்லை நேரில் வந்து பாருங்கள். ஸோ இதற்கான அடுத்த முறைகளை எடுத்து சொல்லலாம். ஸோ ரவுண்ட் 2 வேக்கன்சியில் பெரிதாக வேக்கன்சியை பார்க்கல, ஆனால் வேக்கன்சி இருக்குது, பயன்படுத்திக்கலாம் இப்போதைக்கு, சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.